இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் நடைமுறையில் அதிகம் பேர் இறந்திருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது. மத்திய சமூக நீதித்துறையின் புள்ளி விவரங்களின்படி 2019 முதல் 2024 வரையில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 67 பேர் உயிரிழந்துள்ளனர். 63 உயிரிழப்புகளுடன் மகாராஷ்டிரா 2வது இடத்திலும் 51 உயிரிழப்புகளுடன் ஹரியானா 3வது இடத்திலும் உள்ளன. தலா 49 உயிரிழப்புகளுடன் குஜராத்தும் உத்தரப்பிரதேசமும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. துபாயில் விளையாடுவது இந்திய அணிக்கு சாதகமாக மாறிவிட்டது என்று ஓய்வு பெற்ற இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் நாசர் ஹுசைன் விமர்சனம் செய்திருக்கிறார். மற்ற அணி வீரர்கள் எல்லாம் பாகிஸ்தானிலிருந்து துபாய்க்கும் பாகிஸ்தானிலேயே 3 நகரங்களுக்கும் பயணம் செய்துதான் ஒவ்வொரு போட்டியிலும் ஆடுகிறார்கள். இதனால் ஒவ்வொரு பிச்சின் தன்மைக்கு ஏற்ப அணி தேர்விலும் ஆட்ட முறையிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் இந்திய அணி எங்குமே பயணம் செய்ய வேண்டியது இல்லை என்று நாசர் கூறியிருக்கிறார். இந்திய அணியினருக்கு ஒரே ஹோட்டல், ஒரே ஓய்வறை, ஒரே மைதானம் என அனைத்துமே பழகி போயிருக்கும். அதேபோல துபாய் மைதானத்துக்கு ஏற்ப 5 சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்து விளையாடியிருக்கிறது இந்தியா. இப்படியே ஆடினால் இந்தியாவே கோப்பையை வெல்லும் என்று நாசர் கூறியிருக்கிறார். 55 வயதுக்கு பிறகு மாதவிடாய் நிறைவடையும் பெண்களுக்கு இதய பிரச்சினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. 44 வயது முதல் 54 வயதுக்குள் மாதவிடாய் முடிவடையும் பெண்களுடன் ஒப்பிடுகையில் 55 வயதுக்கு பிறகு முடிவடையும் பெண்களின் இரத்த நாளம் சிறப்பாக செயல்படுவதாக அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஜர்னல்ஸில் வெளியிடப்பட்டுள்ள ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் ஒரு மோசடி நபர் என தன்னைத்தானே இணையத்தில் அறிமுகம் செய்து கொண்ட இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்துவின் பதிவு கவனம் பெற்றுள்ளது. ஓமை கடவுளை படத்தின் மூலமாக பிரபலமான இயக்குநர் அஸ்வத் பிரதீப் ரங்கநாதனை வைத்து டிராகன் படத்தை இயக்கியுள்ளார். டிராகனுக்கு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் வரும் அஸ்வத் மோசடி செய்யும் நபராக நடித்திருப்பார். இணையத்தில் அதை கிண்டலாக குறிப்பிட்டுள்ள அவர் புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானின் மோசமான தோல்விக்கு பொறுப்பேற்று கிரிக்கெட் வாரிய தலைவர் மோஷின் நக்வி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், ஆனால் அதை அவர் நிச்சயம் செய்ய மாட்டார் என்றும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்திருக்கிறார். மோஷின் நக்வி ஏற்படுத்திய குழப்பங்கள்தான் இந்த தோல்விக்கு காரணம் என கூறியுள்ள இம்ரான்கான், அவரை போல் பாகிஸ்தானில் அதிக அளவில் பதவி வகித்தவர்கள் வேறு யாருமில்லை எனவும் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநில முதலமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் என அவர் அமர்ந்த இடங்களிலெல்லாம் குழப்பமே மிஞ்சியது என்றும் இம்ரான்கான் கூறினார். ராவல்பிண்டி சிறையில் உள்ள இம்ரான்கானை அவரது சகோதரி அலிமா கான் சந்தித்தார். தன்னிடம் இந்த தகவல்களை இம்ரான்கான் கூறியதாக அலிமா கான் கூறினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சுவாமி தரிசனம் செய்தார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆய்வு செய்தார். அதன் பிறகு மகா சிவராத்திரியை முன்னிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தரிசனம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டபோது, வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம், நன்றி என தமிழில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேசினார். வணக்கம். Madurai is a great city. We had a very good meeting. எல்லாருக்கும் நமஸ்காரம், நன்றி. உத்தரப்பிரதேசத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மீது கார் மோதிய பதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. காசியாபாத் பகுதியில் உள்ள ராஜ்நகரில் குடியிருப்பு வளாகத்தில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அதனை சரியாக கவனிக்காமல் காரை பெண் ஒருவர் இயக்கிய கார் குழந்தையொன்றின் மீது ஏறியது. இதில் படுகாயமடைந்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய பெண் தலைமறைவாகிவிட்டதால் அவரை உத்தரப்பிரதேச காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குடியிருப்பு வளாகத்தில் வாகனங்களை இயக்குபவர்கள் மிகுந்த கவனத்துடன் இயக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த விபத்து உணர்த்துகிறது. சென்னை அருகே அரசு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாணாக்கருக்கு 3 டன் அளவுக்கு பிரியாணி சமைத்து விருந்து பரிமாறப்பட்டது. அயப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசு மகளிர் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு எழுது பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது.
இதில் திமுக எம்பி TR பாலு கலந்து கொண்டு மாணாக்கருக்கு எழுது பொருட்களை வழங்கி வாழ்த்தினார். பெண்களுக்கும் பள்ளி மாணாக்கருக்கும் முதல்வர் கொண்டு வந்த திட்டங்களை அவர் எடுத்துரைத்தார். இதையடுத்து பள்ளி மாணாக்கர் அனைவரும் ஒரே நேரத்தில் நன்றி முதல்வர் அப்பா என்று மகிழ்ச்சியுடன் கூறினர். மேலும் அங்கு பயிலும் சுமார் 2500 மாணாக்கருக்கு சிக்கன் 65 உடன் சிக்கன் பிரியாணி பரிமாறி விருந்தளிக்கப்பட்டது. இதற்காக 1.5 டன் கோழிக்கறியை சமைத்து 3 டன் சிக்கன் பிரியாணி தயாரிக்கப்பட்டிருந்தது. மகா சிவராத்திரி வழிபாட்டுக்காக ஆந்திராவில் உள்ள பழமையான ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலில் பக்தர்கள் திரண்ட வண்ணம் உள்ளனர். சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாளான மகா சிவராத்திரியை ஒட்டி சிவாலயங்களில் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த வகையில் ஆந்திராவில் உள்ள புராண சிறப்புமிக்க ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக காளகத்தீஸ்வரர் கோயில் மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலில் மகா சிவராத்திரி தினத்தில் அதிகாலை பூஜையுடன் கோயில் நடை திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு காளகத்தீஸ்வரரை வழிபட பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதற்காக ஆந்திரா மட்டுமின்றி தெலங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் அதிக அளவில் திரண்டு வருகின்றனர். குஜராத் நகராட்சி தேர்தல்களில் பாஜகவால் நிறுத்தப்பட்ட 82 இஸ்லாமிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் நகராட்சி பகுதிகளில் மாவட்டங்களில் மாநில ஆளும் கட்சியான பாஜக பிரதிநிதிகளை பெற்றுள்ளது. 2008 நகராட்சி தேர்தலில் பாஜக முதல் முறையாக 4 இஸ்லாமியர்களை போட்டியிட வைத்தது. 2018 நடைபெற்ற நகராட்சி தேர்தலில் பாஜக நிறுத்திய 46 இஸ்லாமிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தனர். இந்த முறை பல்வேறு நகராட்சி பதவிகளுக்கு 103 இஸ்லாமியர்களை பாஜக களம் இறக்கியிருந்தது. நகராட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஒட்டுமொத்த இஸ்லாமிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை கடந்த முறை 252 இந்த முறை 275 அதிகரித்துள்ளது. இதில் 28% பேர் பாஜக வேட்பாளர்கள். கடந்த முறை வெற்றி பெற்ற இஸ்லாமிய வேட்பாளர்களில் பாஜகவினரின் சதவீதம் 18. மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 133 109 சரிந்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக இஸ்லாமிய வேட்பாளர்களை போட்டியிட வைப்பதில்லை. நகராட்சி தேர்தல் வெற்றியின் காரணமாக 2027 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கூகுள் நிறுவனம் ஜிமெயில் லாக்இன் வெரிஃபிகேஷனுக்கு QR கோட் முறையை அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது ஜிமெயில் லாக்இன் உறுதிப்படுத்துதலுக்கு SMS முறையை கூகுள் கடைபிடித்து வருகிறது. ஹேக்கர்கள் SMS-ஐ ஹேக் செய்து முறைகேடாக பிறரின் ஜிமெயில் கணக்கில் லாகின் செய்து வரும் நிலையில் இதை கட்டுப்படுத்த QR முறையை நடைமுறைப்படுத்த கூகுள் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது.